بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن يوم الفصل ميقاتهم أجمعين يوم لا يغني مولا عن مولا شيئا ولا هم ينصرون إلا من رحم الله إنه هو العزيز الرحيم. إن شجرة الزقوم طعام الأثيم كالمهل يغلي في البطون كغلي الحميم خذوه فاعتلوه إلى سواء الجحيم ثم صبوا فوق رأسه من عذاب الحميم ذق إنك أنت العزيز الكريم. إن هذا ما كنتم به تمترون. إن المتقين في مقام أمين في جنات وعيون يلبسون من سندس واستبرق متقابلين كذلك وزوجناهم بحور عين يدعون فيها بكل فاكهة آمنين لا يذوقون فيها الموت إلا الموتة الأولى ووقاهم عذاب الجحيم فضلا من ربك ذلك هو الفوز العظيم. فإنما يسرناه بلسانك لعلهم يتذكرون فارتقب إنهم مرتقبون. صدق الله العظيم. الله நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் கிருபையினால் அத்துகான் அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 34 வசனங்களிலிருந்து 41 வசனம் வரைக்கும் உண்டான விளக்கங்களை நாம் பார்த்தோம். அந்த வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இறைமறுப்பாளர்கள் அவர்களுடைய தவறான அந்த எண்ணங்கள், அதற்கு விளக்கமளிக்கின்ற விதத்திலும் அவர்களுடைய முறை தவறிய மறுமையை நம்பாது மறுமை வாழ்க்கையை நம்பாமல் அவர்கள் கேட்ட கேள்விகள், அதற்கான பதில்களையும், இதுபோன்று இதற்கு முன்பு வாழ்ந்த மக்கள் இதே போன்ற தவறை செய்த பொழுது அவர்கள் அழிக்கப்பட்டதையும், அவர்களை விட மிகுந்த பலகீனமான இவர்களை அழிப்பது எம்மாத்திரம் என்ற கருத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லிவிட்டு, வானங்களையும் பூமியையும் நாம் விளையாட்டிற்காக படைக்கவில்லை, அதை நாம் சத்தியத்தோடு தான் படைத்திருக்கின்றோம், ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அதை புரியாமல் இருக்கின்றார்கள் என்றும், மேலும் மறுமை நாள் அது அங்கே எல்லோரும் ஒன்று கூடுவது வாக்களிக்கப்பட்டதாகும், எல்லோரும் அந்த நாளில் ஒன்றிணைவார்கள், ஒன்றிணைந்தே ஆக வேண்டும். அந்த நாளில் யாரும் யாருக்கும் எத்தகைய உதவியையும் செய்ய மாட்டார்கள். இன்ன யௌமல் ஃபஸ்லி மீகாத்துஹும் அஜ்மஈன். யௌமுல் ஃபஸ்ல் எனும் அந்த மறுமை நாள் அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்டதாகும். அந்த நாளில் அல்லாஹ் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான். அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள்.
நல்லோர் தீயோர்களை அல்லாஹ் பிரிப்பான். நல்லோர்களுக்கு சுகவாழ்வையும் தீயோர்களுக்கு தண்டனையும் அல்லாஹ் வழங்குவான். மேலும் அந்த நாளை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது யௌமலா யுகனி மௌலன் அம் மௌலன் ஷைஆ, அந்த நாளில் யாரும் யாருக்கும் எத்தகைய பிரயோஜனத்தையும் தரமாட்டார்கள். எவ்வளவு நெருக்கமானவரும் நெருக்கமானவருக்கு, எத்தகைய உறவும் இன்னொரு உறவினருக்கு, எத்தகைய நண்பரும் இன்னொரு நண்பருக்கு சிறிதளவு பிரயோஜனத்தையும் அளிக்காத நாள் அந்த நாள். வலாஹும் யுன்ஸரூன், மேலும் அந்த நாளில் வேறு எந்த வகையிலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் மறுமை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும், எல்லோரும் ஒன்று சேர்க்கின்ற நாள், யாரும் யாரையும் கண்டுகொள்ளாத நாள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், அந்த இரண்டாம் சூர் ஊதப்பட்டு முழு மனித சமுதாயமும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு இடத்தில் நிற்கின்ற பொழுது ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின், அந்த நாளில் மக்களுக்கு மத்தியில் உறவுகளெல்லாம் இல்லாமல் போய்விடும். தந்தை பிள்ளை, பிள்ளை தந்தை, சகோதரன் சகோதரி என்ற உறவுகளெல்லாம் கணவன் மனைவி என்ற உறவுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். யாரும் வலாயத்த சாலூன், யாரிடத்திலும் நலம் விசாரிக்க கூட மாட்டார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமன், எந்த ஒரு உற்ற தோழரும் இன்னொரு தோழரை, எவ்வளவு நெருக்கமானவரும் தங்களுக்கு மிக நெருக்கமான யாரையும் நேரடியாக பார்த்தாலும் கூட நலம் விசாரிக்க கூட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாளாக அந்த நாள் இருக்கும். மேலும் வேறு எந்த வகையிலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கூறிவிட்டு, யாருக்கு அல்லாஹ் அருள் செய்தானோ அந்த மேன்மக்களை தவிர இறைவனின் பேரொருளை பெற்றவர்கள் மட்டும் அந்த நாளில் அவர்களுக்கு சில பலன்கள் கிடைக்கும். அல்லாஹ் தனது ரஹ்மத்தால் அவர்களுக்கு உதவி செய்வான். இன்னஹு ஹுவல் அஸீஸுர் ரஹீம், நிச்சயமாக அவன் அனைத்தையும் மிகைத்தவன், அருளாளன், அவன் நினைப்பதை செய்யும் பேராற்றல் மிக்கவன். அவனது பேரொருளை கொண்டு சில பேர் சந்தோஷத்தில் இருப்பார்கள். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த மறுமை நாள் இறை மறுப்பாளர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற நாள், எத்தகைய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும், அந்த தண்டனையுடைய முறை எப்படி இருக்கும் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஷஜரத் ஸக்கூம், நிச்சயமாக ஸக்கூம் எனும் கல்லி மரம், தஆமுல் அஸீம், பாவிகளின் உணவாகும். கல்முகுல், அது உருக்கப்பட்ட ஈயத்தை போன்று, யக்லி ஃபில் புத்தூன், வயிறுகளில் கொதிக்கும். ககல்யில் ஹமீம், சூடான நீர் கொதிப்பதை போன்று. மேலும் சொல்லப்படும், குதூஹு ஃபஅதிலூஹு இலா சவாஇல் ஜஹீம், நீங்கள் அந்த பாவியை பிடியுங்கள், இழுத்து கொண்டு வாருங்கள், நரகத்தின் மையப்பகுதியில் கொண்டு வந்து போடுங்கள் என்று சொல்லப்படும். சும்ம சுப்பு ஃபௌக ரஸிஹி, மேலும் கூறப்படும், அவரது தலைக்கு மேல் கடுமையான சூடேற்றப்பட்ட தண்ணீருடைய தண்டனையை, அந்த தண்ணீரை அவருடைய தலையில் ஊற்றுங்கள் என்று சொல்லப்படும். ஊற்றப்பட்டு மேலும் அவருக்கு கூறப்படும், ذُقْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْكَرِيمُ, இதை நீ சுவைத்து பார், நீதான் மிக உயர்ந்தவனாயிற்றே, நீ மிகுந்த கண்ணியமானவனாயிற்றே, நீ சுவைத்து பார் என்று கிண்டலாக அவனுக்கு சொல்லப்படும். மேலும் அவரிடத்தில் கூறப்படும், இன்ன ஹாதா மா குன்தும் பிஹி தம்தரூன், நிச்சயமாக இவைகள் அனைத்தும் நீங்கள் எதில் சந்தேகப்பட்டீர்களோ அத்தகையதாகும் என்றும் அவர்களுக்கு எச்சரிக்கின்ற விதத்தில் சொல்லப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஃமின்களே, நாளை மறுமையில் நரகவாசிகள், இறைமறுப்பாளர்களான குஃப்ரில் இருப்பவர்கள், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்படி சொல்கின்ற பொழுது, இன்ன ஷஜரத் ஸக்கூம், ஸக்கூம் கல்லி மரம். கல்லி மரம் என்பது நரகத்தில் இருக்கின்ற ஒரு வகையான மரத்திற்கு சொல்லப்படும். அந்த மரம் மிகுந்த கடுமையான, அதாவது முற்கள் நிறைந்ததும், பல்வேறு அதனுடைய வேர்பகுதி நரகத்தின் மையப்பகுதியிலும், அதனுடைய கிளைகள் நரகம் முழுக்க நாலாபுறங்களிலும் அவை பரவி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை மனிதர்கள் சாப்பிடுவது என்பது மிக கடுமையானது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவ்வளவு மோசமான அந்த கள்ளி மரம், அதில் கிடைக்கக்கூடிய உணவு, அதில் கிடைக்கக்கூடிய தண்ணீர், இதை
நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தருவான். எப்படி மரங்கள் இந்த பூமியில் தண்ணீரினால் உயிர் பெற்று வாழ்கின்றதோ, அது வளர்கின்றதோ, ஆனால் இந்த கள்ளி மரமோ நரகத்தில் நெருப்பினால் அது வளரும். அப்படியானால் அது எவ்வளவு மோசமானதாக இருக்க வேண்டும். அந்த மரத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு தாமுல் அசீம், இது நரகவாசிகளின் உணவாகும். நரகவாசிகளின் உணவு. இதை பற்றி விளக்கம் எழுதுகின்ற குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் இந்த வார்த்தைக்கு நம் பகுதியில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு பொருள் என்று சொன்னால் இந்த கள்ளி மரத்தை, முற்கள் நிறைந்த அந்த மரத்தை சொல்லலாம். ஆனால் இது ஒரு வகையான பொருளை தவிர இது மட்டுமே முழு பொருள் என்று சொல்ல முடியாது. மிக மோசமான ஒரு உணவுப் பொருளாக, சாப்பிடுவதற்கே முடியாத, அதனுடைய சுவை வாயில கூட வைக்க முடியாத, எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த கள்ளி மரத்துடைய ஒரு சொட்டு நீர் பூமியில் படுமானால், பூமியில் ஊற்றப்படுமானால், லைட்டாக பட்டுச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மனிதர்களின் வாழ்வும் கெட்டுவிடும். அப்போ அது எவ்வளோ மோசமானதாக இருக்கும். எனவே அது ஒரு வகை, அதை பற்றி விளக்க முடியாத ஒரு பொருள். அது எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகவாசிகள் அங்கு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இது தாமுல் அசீம். அசீம் எனும் பாவிகளின் உணவாகும். அசீம் அப்படின்னு சொன்னால் இஸ்ம் அப்படின்னா பாவம். அசீம்னு சொன்னால் அந்த இஸ்மை செய்பவர், சாஹிபுல் இஸ்ம், பாவத்தை செய்பவர். பாவம் என்ற வார்த்தை பொதுவானதாக இருந்தாலும் இந்த இடத்தில் பெரும்பாவங்களை செய்யக்கூடிய, பெரும்பாவத்தின் மிக முக்கியமான பாவமான குஃப்ரில் இருக்கக்கூடியவர்கள் என்பது பொருள். குஃப்ரில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களான, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்கு, அந்த இறை மறுப்பாளர்களுக்கான உணவாக இது இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் வார்த்தைகளை கவனமாக, ரப்புடைய வார்த்தை அல்லவா. அசீம் அப்படின்னா பாவிகள் அப்படின்னு அர்த்தம், டைரக்டான பொருள். அதனுடைய கருத்து இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கருத்து இறை மறுப்பாளர்கள். ஆனால் இறை மறுப்பாளர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். முஸ்லிம்களிலும் இருக்கக்கூடிய பாவிகள் அல்லாஹ் ஒருவேளை அவர்களை தண்டிக்க நாடினால் தண்டிக்கலாம். அவர்கள் சில காலம் நரகத்தில் இருப்பார்கள். ஆனால் மொத்தத்தில் நரகத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அல்லவா. அந்த காலகட்டத்தில் இது போன்ற கஷ்டங்களை அவர்களும் சந்திக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படும். எனவேதான் இந்த வார்த்தை பொதுவான வார்த்தையாக தாமுல் அசீம், பாவிகளின் உணவாக அந்த மரச்செடி இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதை புரிகிறதுக்காக சொல்லப்படுகிறது கல் முகுல். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் முகுலை போன்று இருக்கும். முகுல் என்பதற்கான பொருள் என்ன? முகுல் என்ற வார்த்தைக்கு அதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. நம்ம செம்பு அல்லது ஈயம் இவைகள் நெருப்பில் வைத்து கடுமையாக சூடேற்றப்பட்டு அது தண்ணீராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு முகுல் என்று சொல்லப்படும். அதாவது செம்பு அல்லது ஈயம் போன்றவைகள் அதை பார்க்குறதுக்கு ஒரு பொருளாக தெரியும். கடுமையான நெருப்பில் சூடேற்றிட்டு அது எதுவாக மாறிடும், தண்ணியாக மாறிடும். நம்ம இரும்புகள்லாம் செய்யப்படுதில்லை, எவ்வளவு கடினமான பொருட்கள் இருக்கிறதோ அதை தண்ணீராக மாற்றுவதற்கு கடுமையான சூடு ஏற்றப்படுகின்ற பொழுது அது அப்படியே பஸ்பமாக மாறி தண்ணீராக மாறிவிடும். இப்போ இரும்புலாம் நம்ம பார்க்கக்கூடிய, இப்போ வண்டிகள், டூ வீலர் செய்கிறாங்க, கார்கள் செய்கிறாங்க, அதில் இரும்புடைய ஒரு பார்ட் வருது அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது கட்டிடங்கள் கட்டுவதற்காக இரும்பு கம்பிகள் வருது. இந்த கம்பிகள் எப்படி செய்யப்படுகிறது? இரும்பு முதலில் உருக்கி அது அப்படியே ஒரு சால்னா மாதிரி இருக்கும். இதற்கான அச்சுகள் இருக்கும். அது கட்டிடத்திற்கான கம்பிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனத்திற்கு பயன்படுத்துகின்ற வேறு பொருட்களாக இருந்தாலும் சரி, இதற்கான டைன்னு சொல்லுவோம்ல, அந்த அச்சு இருக்கும். அதில் அந்த சால்னாவை, குழம்பை போன்று இருக்கக்கூடியவை ஊற்றப்படும். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த அச்சை பிரித்த உடனே இது அப்படியே கம்பியாக இருக்கும். அப்படித்தானே இது. இதே போன்று இந்த ஈயம் போன்றவைகளும் சரி, செம்பு போன்றவைகளும் சரி, உருக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் தண்ணீராக ஆயும். இதை உருக்கிறதுக்கு கடுமையான நெருப்புடைய அளவு கூடுதலாக வேணும். இது உருக்கப்பட்ட இந்த ஈயம் அல்லது செம்பு அல்லது தாறு, நம்ம தாருடைய அடிமண்டிலாம் பார்க்கலாம். இவைகள் உருக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் உருக்கப்படுறதுக்கே கடுமையான சூடு வேணும். உருக்கப்பட்டதுன்னா இது கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த சூடு அவ்வளவு சீக்கிரத்தில் குறையாது. இது எப்படி இதை நீராக, தண்ணீரை போன்று உருக்கப்படுவதற்கு
பெரிய அளவில் சூடு தேவைப்பட்டதோ, சூடானதற்கு பின்பு அது அவ்வளவு எளிதில் ஒரு தண்ணீர் சூடாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறிடும். அதை போன்று இவைகள் குறைந்துரும், சூடு குறைஞ்சிருமான்னு கேட்டால் குறையாது. அப்படிப்பட்ட பொருள் நரகத்தினுடைய அந்த ஷஜரத்து ஸக்கூம். அல்லாஹ் சொல்றான், இந்த ஷஜரத்து ஸக்கூம் இருக்க இது கல் முகுல், முகுலை போன்று இருக்கும். முகுல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஈயம் அல்லது செம்பு, உருக்கப்பட்ட ஈயம் அல்லது செம்பு, அது உருக்கப்பட்டு அந்த அல்லது எண்ணெய், கொதிக்கின்ற எண்ணெயை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? இவைகள் அதனுடைய அடிமண்டியில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள், இவைகள் கொதிக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படிப்பட்டதோ அவ்வாறு இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், யக்லி ஃபில் புத்தூன், வயிறுகளில் அது யார் அதை உள்ள கொடுக்குறாங்களோ வயிறுகளில் போய் அது கொதிக்கிட்டு கொண்டே இருக்கும். இப்போ தண்ணீர் இருக்குது, கொதிக்கும், சூடாகிறோம், சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிடும், கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடும், அந்த கொதித்தல் குறைந்து விடும். இது எவ்வளவு கடுமையான கொதித்தல் உடையதாக இருக்கும்னு சொன்னால், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினாலும் இது இவங்க வயிற்றுக்குள்ளே போனாலும் உள்ளே போய் கொதிக்கும், உள்ளே போயும் கொதிக்கும். அந்த அளவிற்கு இது மிக ஆபத்தானது, மிக சூடானது. யக்லி ஃபில் புத்தூன். அதுக்கு அல்லாஹ் இன்னொரு உதாரணத்தை சொல்றான், ககலில் ஹமீம், எதை போன்று கொதிக்கும்? மிக சூடான தண்ணீரை போன்று கொதிக்கும். மிக சூடான தண்ணீர், நல்ல தண்ணீரை இப்போ ஜக்கில் வச்சு சுட வைக்கிறோம், சுவிட்சு போடுறோம், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லைட்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும், நல்ல சூடாயிரும். அதுக்கு மேலேயும் சூடாக்குனா கொதிக்க ஆரம்பிக்கும், அப்படியே குமிழி குமிழியாக வரும். அதான் கொதித்தல் என்பது பொருள். இந்த தண்ணீர் சூடாக்கப்படுகின்ற பொழுது எப்படி கொதிப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்களோ, இதை போன்றுதான் இதுவும் அந்த உருக்கப்பட்ட ஈயத்தை போன்று, செம்பை போன்று இருக்கக்கூடிய இந்த நரகத்தின் கல் செடியினால் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் அது அப்படி கொதிக்கும். இந்த நேரத்தில் இது இப்படி ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்வான், நரகத்திற்கு பொறுப்பான மலக்குமார்களிடத்தில் சொல்வான், ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா சவாஇல் ஜஹீம், அவனை பிடித்து இழுத்து வந்து நரகத்தின் மையப்பகுதியில் போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஹுதூஹுன பிடியுங்கள், ஃபஅதிலூஹு இழுத்து வாருங்கள், இலா சவாஇல் ஜஹீம் நரகத்தின் மையப்பகுதி, நரகத்தின் மையப்பகுதியில் கொண்டு வந்து போடுங்க. இப்படி யார் சொல்லப்படுகிறது? இறைமறுப்பாளர். அந்த இந்த நரக கள்ளிச்செடி, கள்ளி மரம் பாவிகளின் உணவென்று சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த பாவிகளான இறைமறுப்பாளர்களை காண்பித்து சொல்லப்படும். இவர்கள் நரகத்தின் பொறுப்பாளரான மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்வான், இவர்களை இழுத்து கொண்டு வந்து நரகத்தின் மையப்பகுதியில் போடுங்கள். இப்படி சொன்ன உடனே மலக்குமார்கள் அல்லவா, அவங்க அந்த உத்தரவுக்காகத்தான் காத்திருப்பாங்களாம். இப்படி சொன்ன உடனே இது என்னாச்சு, பாவமாச்சு, இது நம்மளை யோசிப்போமான்னு. யாரோ ஒருத்தருக்கு இது ஒரு கம்பி எடுத்து சூடு வையின்னு சொன்னால் நம்மளே என்ன செய்வோம்? இறக்கப்படுவோம், தெரியாத மாதிரி கம்முன்னு இருப்போம். நமக்கு உத்தரவு பிறப்பிக்க சொல்லார், சூடு வைனா என்ன சும்மா நின்றுக்கிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மாதிரி அப்படியே சமாளிக்க பார்ப்போம். இது இயல்பு. ஏன்? இறக்கம். அல்லாஹ் சொல்லுவான், நரகவாசிகள் ஹதீஸில் வருகிறது, 70,000 மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டு போவார்கள். ஃபபத்ததரஹு இலை, அவனை இழுப்பதற்காக 70,000 மலக்குமார்கள் விரைந்து செல்வார்கள். ஏன்னு சொன்னது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அங்கே நம்முடைய விருப்பம் அது இதுக்கு எதுக்கும் அங்கே வேலையே இல்லை. அப்படி ஒரு உத்தரவு வரும் பட்சத்தில் 70,000 மலக்குமார்கள் விரைந்து செல்வார்கள். அப்போ அவனை இழுத்து கொண்டு வரப்படும். இழுத்து கொண்டு அப்படியே சொல்லப்படுகிறது, பிடித்து ஒன்று அப்படியே தரதனண்டு மாதம் வரமாட்டாங்கல்ல, பின்னாடி இழுத்தா என்னாகும்? முதுகு கீழ்ப்பகுதியில் இருக்கும், இழுத்துட்டு வந்து போடுவாங்க. அல்லது முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சு தூக்கி வீசுவாங்க அப்படின்னு வருது. மொத்தத்தில் மலக்குமார்களால் நரகத்தில் அவர்கள் வீசப்படுவார்கள், பிடித்து இழுத்து வந்து போடப்படுவார்கள். அதாவது ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா சவாஇல் ஜஹீம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னமும் சொல்றான், சும்ம சுப்பு ஃபௌக ரஅஸிஹி, நீங்கள் அவனது தலைக்கு மேல் ஊத்துங்கள், மின் அதாபில் ஹமீம், அந்த சூடான தண்ணீரினால் கிடைக்கக்கூடிய தண்டனையை ஊத்துறது இல்லை, அந்த சூடான தண்ணீரை ஊற்றி அந்த தண்டனையை அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படும். ஏற்கனவே பயங்கரமாக கொதிநிலையில் இருக்கக்கூடிய இந்த காய்ச்சப்பட்ட இரும்பு இருக்குல்ல, இரும்பு, ஈயம், செம்பு போன்றவைகள் தண்ணீராக அப்படியே லிக்விட் ஐட்டமாக இருக்குல்ல,
சொல்லப்படுமா, இதை ஊற்றுங்க, அவன் தலையில் ஊற்றுங்கன்னு சொல்லப்படுமா. அப்போ தலையில் ஊற்றப்படும் ஒன்று வருது, நேரடியாக தலையில் ஊற்றப்படும். இன்னொரு விளக்கம் சில பேர் எழுதுறாங்க, அன்னல் மலக்க யதுரிபுஹு பி மிக்மாஅத்தி மின் ஹதீதி, இரும்பினாலான சம்மட்டியை கொண்டு ஒரு மலக்கு தலையில் ஓங்கி அடிப்பார், தலை பிளக்கும், மூளை தெரியும், இப்பொழுது அதில் ஊற்றப்படும். சும்ம யுசப்புல் ஹமீம் அலா ராஸ், அந்த மூளையில் அந்த தண்ணீர், அந்த சூடேற்றப்பட்ட அந்த எண்ணெய் போன்ற திரவ பொருள் ஊற்றப்படும். ஃபயன்சில் ஃபி பதனிஹி, அது அவனுடைய அப்படியே உள்ளுக்குள்ள வயிறு வலிக்கும் போகும். போய் ஃபயஸ்லிது மா ஃபி பத்னிஹி மின் அம்ஆஇஹி ஹத்தா தம்ருக மின் காபை, உள்ளே போய் குடல் கிடல் இருக்கிற எவ்வளோ பொருள் இருக்கு எல்லாம் பஸ்பமாக அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே இதாகிடும், உருக்கிடும், கிழிச்சு அப்படியே நாராக கிழிச்சு அப்படியே அவனுடைய கரண்டைக்கால் மொழி வழியாக வெளியேறும். தலையில் ஊற்றப்படுகிறது, அப்படியே கழுத்து வயிறு வழியாக போகும், வயிற்றுக்குள்ள பொருட்கள் எல்லாம் சுக்குநூறாக நொறுக்கப்பட்டு வெட்டப்பட்டு அப்படியே கரண்டைக்கால் வழியாக அனைத்தும் ஊற்றப்பட்ட அந்த கொதி நீரும் அந்த திரவ பொருளும் அதே போன்று வயிற்றில் இருக்கின்ற அந்த கசடுகள் எல்லாம் உள்ளே போனதுனால இதாயிருச்சுல்ல. குடலாக இருக்காது, குடலே பஸ்மமாக மாறிடுச்சு, அதுவே தனியாக மாறிடுச்சு. இந்த நீரோடு நீராக சேர்ந்து அவைகள் அனைத்தும் வெளியே வந்துவிடும் கரண்டைக்கால் வழியாக. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மேலும் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், இன்னக அன்தல் அசீசுல் கரீம், நீ இதை சுவைத்து பார், நீதான் மிகுந்த உயர்ந்த கண்ணியமானவனாயிற்றே, மிகுந்த உயர்ந்தவனாயிற்றே, நீ சுவைத்து பார் என்று சொல்லப்படும். நரகவாசிகள் எல்லாம் அந்த உலகத்தில் திமிர் பிடிச்சிருந்திருப்பான்ல, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, என்னை மிஞ்சின ஆள் யார் இருக்கு, மறுமை இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்குருவோம், இப்படி பேசுவாங்கல்ல. அது கிண்டலாக அங்கு சொல்லப்படும். இந்த தண்டனையை நீங்கள் அனுபவியுங்கள், சுவைத்து பாருங்கள். இது எப்படி டேஸ்டாக இருக்கான்னு எதை பார்த்து கேட்குறது? அல்லாஹ் எதிர்மறையான ஒரு நிலை. நீங்கள் இதை சுவையுங்கள். இன்னக அன்தல் அசீஸ், நீ நிச்சயமா நீ உயர்ந்தவன், நீ கரீம், நீ கண்ணியமானவன் அல்லவா, சுவைத்து பார் என்று கேலியும் கிண்டலுமாக சொல்லப்படும். யாராவது ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொன்னால், இவரெல்லாம் ரொம்ப பெரிய ஆள், இவருக்கு ரொம்ப மரியாதையாக அவர் இது பண்ணுங்க, அவன் திமிர் பேசியிருப்பான், ஒருத்தன்ட்ட ரொம்ப மட்டமாக நடந்திருப்பான் ஒரு ஸ்டூடெண்ட்டை, இப்படி சொல்லப்படும் அல்லவா. இதே ஸ்டைலில் நரகவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் ஹக்கீக்கத்து என்ன, நீ ஒன்றுக்கு உதவாதவன், கேவலமானவன், ஆனால் நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த, உன்னை பெரிய ஆள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீல, இப்போ நீங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆள், நீங்கள் அனுபவிச்சு பாருங்க என்று சொல்லப்படும். இன்னும் சொல்லப்படுகிறது, இந்த வசனம் குறிப்பாக அபூஜஹலை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆயத்தின் குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்களில் பல பேர் சொல்லக்கூடிய கருத்து, இது குறிப்பாக அபூஜஹலை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவான கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், எல்லோரும் சொல்வது அபூஜஹலும் இதற்குள் அடக்கமானவர், ஆனால் அவன் மட்டுமே அல்ல, அவன் உள்ளிட்ட எல்லோரும் அடங்குவார். அபூஜஹல் இல்லைன்னு சொல்லலை, அபூஜஹலுக்கு மட்டும் இது சார்ந்தது என்பதல்ல, அபூஜஹலுக்கு கண்டிப்பாக இந்த நிலை உண்டு. அபூஜஹல் அல்லாத வேறு யாரெல்லாம் இறைமறுப்பாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த வசனத்தில் அடங்குவார்கள், எல்லோரும் இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று இதற்கு பொருள் என சொல்கிறார்கள். குறிப்பாக இது சம்பந்தமாக ஹதீஸுகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, ஸல்லல்லாஹு ஒரு தடவை அபூஜஹலை சந்திக்கிறாங்களாம். சந்திச்சுட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா அமரனி அன் அகூல லக், அல்லாஹ் உன்னிடத்தில் சொல்லுமாறு எனக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றான். என்ன சொல்லுமாறு? அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா, உனக்கு கேடுக்கு மேல் கேடுதான், நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் உன்னிடத்தில் சொல்லுமாறு எனக்கு சொல்லியிருக்கிறான். இது சூரத்துல் கியாமா, அல் கியாமா என்னும் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம். உனக்கு கேடுக்கு மேல் கேடுதான் நிகழும் அப்படின்னு அல்லாஹ் உனக்கு சொல்ல சொன்னா அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவனுக்கு உடனே கோபமாயிருக்கு. ஃபனஸஅ ஸௌபஹு மின் யதிஹி, தனது கையிலிருந்து உடையை எடுத்துக்கொள்கிறான். சொல்லிட்டு சொன்னான், வகால் மா தஸ்ததீஉ லி அன்த வலா ஸாஹிபுக மின் ஷைஇன், முஹம்மத் உன்னாலும் முடியாது
நீ யாரை சொல்றியோ அவனாலும் முடியாது, உன் கூட்டாளியாலும் முடியாதுன்னா அல்லாவாலும் முடியாது. அல்லாஹ் தானே சொல்றான்னு சொல்லதான் சொல்றாங்க. உன்னாலும் முடியாது, உன்னுடைய நண்பர் அல்லாஹாலும் முடியாது. ரெண்டாவது, உனக்கு தெரியும், இவன் சொல்றான் வலகத அலிம்த அன்னி அம்னா அஹ்லல் பத்ஹா, நான் இந்த அந்த மக்காவுடைய ஒரு ஒரு பரந்த பகுதி, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பரந்த பகுதி, இவைகளுக்கு பத்ஹா என்று சொல்லப்படும். இந்த பத்ஹா, இந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேயே நான் மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய பலசாலி, வலிமை நிறைந்தவன் என்பது உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். என்னை விட இந்த பகுதியில் வலிமை நிறைந்தவர் யார்? என்னை விட ஆற்றல் மிக்கவர் யார்? எல்லோரையும் விட, இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லோரையும் விட ஆற்றல் மிக்கவன் அல்லவா நான்? அது உனக்கு தெரியத்தானே செய்யும். வானல் அசீசுல் கரீம், நான் ரொம்ப அசீஸ், நான் அனைத்து எதையும் செய்யும் சக்தியுடையவன், நான் மிகுந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரியவன். அதனால உன்னாலேயோ உன்னுடைய ரப்பாலேயோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா இங்கே மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறான். இந்த ஸ்டைலில் அவன் சொன்னான். அதுக்கு தான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதிவிரைவிலேயே ஃபகதலஹுல்லாஹு யௌம பத்ரின், பத்ர் என்ற அல்லாஹ் அவனுடைய உயிரை எடுத்தான். பத்ரில் ஆலிக்கு ஆலி. வ அதல்லஹு, அவனை அல்லாஹ் இழிவுபடுத்தினான். வ ஐயரஹு, அவனை அல்லாஹ் இன்னும் குறைவுபடுத்தினான். பி கலிமத்திஹி, தன்னுடைய வார்த்தையால். வ அன்ஸல துக் இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், அதனால் தான் துக் இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம் என்ற வாசகத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அவன் சொன்னான்ல, முஹம்மத் உன்னாலேயோ ஓ ரப்பாலேயோ என்னை எதுவும் செய்ய முடியாது, இந்த பத்ஹாவுடைய பகுதியிலேயே நான் தான் மிகப்பெரிய பலசாலி, வலிமை நிறைந்தவன், நான் அசீஸ் அல் கரீம். தன்னை அவன் சொன்னான், நான் அசீசுல் கரீம்னு சொன்னான். அதே வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்றான், லுக் இன்னக அன்தல் அசீசுல் கரீம், நீ தான் அசீஸ் ஆச்சே, நீ கரீம் ஆச்சல, அனுபவிச்சு பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வார்த்தையை அபூஜஹல் பயன்படுத்தினான். அதே வார்த்தை நாளை மறுமையில் யாருக்கு சொல்லப்படும்? அபூஜஹலுக்கு சொல்லப்படும். யார் உலகத்தில் ரொம்ப படிமறிக்கிறாங்களோ அவங்களுக்கான தண்டனைகள் கொஞ்சம் அதே ஸ்டைலில் தான் இருக்கும். அபூஜஹலுடைய உயிர் போனது என்பது மட்டுமே அல்ல, அபூஜஹலுக்கு தண்டனை வந்திருந்தாலும் அந்த தண்டனையை அல்லாஹ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டால், அவனை காலி பண்ணுறதுக்கும் பெரிய பெரிய ஆட்களை தேர்ந்தெடுக்கலை. நீங்கள் வரலாற்றை பார்த்தா தெரியும். பத்ர் யுத்தத்தில் அபூஜஹலுடைய ரோல் மிக முக்கியமானது. அபூஜஹலுடைய தலைமையில் தான் மக்காவிலிருந்து படம் வந்துச்சு. அவங்க ஆரம்பத்தில் வந்ததுக்கான காரணம், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தலைமையில் போன வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து. அப்போ அவங்க தரப்பில் இருந்தாங்க. அதை கரெக்ட் பண்ணணும், அதை பாதுகாக்கணுங்கிறக்காக தான் வந்தாங்க. ஆனால் இதுக்கிடையில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு போய் சேர்ந்துட்டாங்க, மக்கா போய் சேர்ந்துட்டாங்க. நான் நல்லபடியாக வந்துட்டேன், நீங்கள் திரும்பி இருங்கன்னு தகவலும் கொடுத்தாங்க. ஆனால் அபூஜஹல் அதற்கு சம்மதிக்கலை. பாதி தூரம் வந்துட்டாங்க. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி முஸ்லீம்களை அழிச்சிடணும் அப்படின்னு அபூஜஹல் திட்டமிட்டான். இப்படி திட்டமிட்டு வேறு வழியே இல்லை, முஸ்லீம்கள் இந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முக்கியமான 70 நபர்கள் பத்ரில் கொலை செய்யப்பட்டாங்க, இறைமறுப்பார்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. எத்தனை பேர்? அதாவது முஷ்ரிக்குகளில் குறைஷியுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். இந்த அபூஜஹலும் கொல்லப்பட்டான். இவன் கொல்லப்பட்டது ஒரு பெரிய ஆட்களை வச்ச இல்லை, சின்ன பிள்ளைகளை வச்சு தான் அல்லாஹ் கொலை வச்சான். ஏன்னா ரொம்ப பெரியானவன் பேசிக்கிட்டு இருந்ததுனால இவனுக்கு பெரிய ஆள் தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் நாடுனான். நீங்கள் அது யாருன்னு சொல்ல முடியுமா? அவங்க பேர் என்ன? அபூஜஹலை வெட்டியவர்கள். இந்த பேரை இப்போ சொல்லிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் முடிஞ்சுன்னு சொல்லலாம். அபூஜஹலை வெட்டியவங்க யார்? இன்னமும் நான் குழு கொடுங்க. 2 சிறுவர்கள். அவங்களுடைய பேர் என்ன? நீங்கள் கூட சொல்லலாம். ஹசன் ஹுசைன் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். முஆத், முஅவ்வித் ஆகிய 2 சிறுவர்கள் தான் அபூஜஹலை காலி பண்ணது. அபூஜஹலுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தது யார்? 2வது கொஸ்டினும் முடிச்சுக்கலாம். அபூஜஹலுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தது யார்? ஜி முஆவியாவா?
இல்லை. ஜி இல்லை. சரி, இப்போ பத்ருடைய யுத்தம் நடக்கிற நேரத்தில் சஹாபாக்கெல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. அதாவது அல்லாஹ் அவன் ரொம்ப பெரியாண்டு பெருமை அடித்ததுனால ரப்ப அவனை காலி பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்தது சாதாரணமான ஆட்களை ரப்ப தேர்ந்தெடுத்தான். அதுக்காக சொல்ல வர அவனை காலி பண்ணதே பெரிய விஷயம், அதுவே பெரிய இழிவு. அதை காலி பண்ணதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஆட்களும் சாதாரணமானவர்கள். அவனை தலையை வெட்டிட்டு வர்றதுக்கு எடுத்ததும் வித்தியாசமான அணுகுமுறை தான் ரப்ப ஏற்படுத்திய இயல்பு. இப்போ இந்த வரிசையாக சஹாபாக்கள் இருக்கும்போது ஹஸரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், என்னுடைய வலது இடது பக்கத்தில் 2 சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்க. என்னது? 2 சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்க. என் மனசுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் கூட வந்துச்சு. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், ஒரு இக்கட்டான நேரத்தில் நம்முடைய வலது இடது பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் தங்க பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு போல்டான ஆள் இருந்தால் உதவியாக இருக்கும் அப்படி நினைக்கிறது இயல்பு தானே. அதே போன்று அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு பையன் சாச்சா அப்படிங்கிறார். என்ன தம்பி அப்படின்னு. அபூஜஹல் யாரு எங்களுக்கு காட்டுங்க. அதே நேரத்தில் இன்னொரு பையன் இந்த பக்கம் இருக்கிற கேட்குறாரு, சாச்சாங்கிறாரு. என்னம்மா? அபூஜஹல் யாரு காட்டுங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த 2 பிள்ளைங்க, இவங்க அபூஜஹலுக்கு அவன் யாரு, அது மலை, இவங்க குழந்தைங்க, இவங்க கேட்குறாங்க 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க. என்ன தம்பி எதுக்குன்னு கேட்டான். இல்லை, அவனை நாங்கள் கொல்லணும் அப்படின்னா. 2 பேரும் அவனை நாங்கள் கொல்லணும். ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் வெளிப்படுகிறது. அப்படியா, சரி, தெரியாத மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் இந்த பிள்ளைங்க கொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி, ஹை மூமின்கள் அல்லவா, அல்லாஹ் என்ன நாடுறான்னு தெரியல அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு, ஏன் அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறான். அவனை குறிப்பிட்டு நீங்கள் கேட்க காரணமா, அவன் எங்கள் நபியை திட்டியிருக்கான் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம யார் வேண்டாலும் எங்கள் நபியை திட்டுங்கன்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்கிறாங்க, அவன் எங்கள் நபியை திட்டியிருக்கான், அவனை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு அவன் யாருன்னு தெரியாது, அவனை காமிங்கன்னு சொன்னாங்க. சரிம்மா, என்ன சொல்கிறது, சரின்னு சொல்லிட்டேன். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான், நான் சரின்னு சொல்லிட்டேன். யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தற்செயலாக அந்த பக்கமாக அபூஜஹல் அந்த சைடில் அவன் போகிறான், அந்த இடத்த கடந்து போகிறான். சரி, பிள்ளைங்க கேட்டாங்களே, சொல்லுறது நம்ம கடமை அல்லவா அப்படி சொல்லி நான் சொன்னேன், தம்பி இங்கே பாருங்க 2 பேரும் அந்த போகிறான் பாரு, இவன் தான் அபூஜஹல்னு சொன்னேன். அவன் குதிரையில் போய்கிட்டு இருக்கான், இவன் தான் அபூஜஹல்னு சொன்னேன். இந்த 2 பிள்ளைங்க மின்னலை போன்று பாய்ந்தார்கள். ஒரு ஆள் போய் வேகமாக போய் குதிரையிட்டு ஒரு காலை வெட்டினாரு. குதிரை தவறி கீழே விழுந்துருச்சு, இடறி விழுந்துருச்சு. அபூஜஹல் கீழே விழுந்துட்டான். அபூஜஹல் மேலே வெட்டிட்டாங்க. அபூஜஹலையும் வெட்டியாச்சு. வெட்டிட்டு 2 பேரும் ஓடியாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, ஓடியாந்துட்டான். அவன் இருக்கிறானா இல்லையா, போயிட்டானா என்னன்னு தெரியாது. ஒரு ஆள் குதிரையை வெட்டினாங்க ரொம்ப டெக்னிக்காக. அடுத்த ஆள் தலையில் போட்டு கழுத்தில் போட்டாங்க, போட்டுட்டு ஓடியான்ட்டாங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. கடைசியில் பார்க்குற நேரத்தில் பார்த்தா கொல்லப்பட்டிருக்காங்க. அபூஜஹலும் கடைசி நேரத்தில் இருக்கான், இன்னும் மௌத்தாகலை. அபூஜஹல் மௌத்தாகலை, கடைசி நேரத்தில் இருக்கான். ரூஹ் இருக்குது, ஆள் மௌத்தாகலை. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த லெவலில் இருக்குது. சும்மா லைட்டாக ஒரு டச் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு கேட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு கேட்டாங்க. அவங்க வந்தாங்க, சொன்னாங்க அபூஜஹலுடைய தலையை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் அபூஜஹலுடைய தலையை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ஒரு சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டோம். ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு யாருண்டா, ரொம்ப கம்மியான உயரம், நார்மலை விட குறைந்த உயரம் உள்ளவங்க. நார்மலை விட அப்நார்மல், அந்த உயரம் கம்மி, குள்ளர்கள்னு சொல்கிறோமில்ல, ரொம்ப கம்மி. ஆனால் பெரிய ஸ்காலர். குர்ஆன் ஓதுனா அற்புதமாக ஓதுவாங்க. பல்வேறு சட்டத்திட்டங்கள், ஹனஃபி மதபில் எடுக்கப்படுகின்ற எண்ணற்ற மசாயில்களுடைய ஹதீஸ்களை தந்தவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பெரிய 5 முக்கியமான, உங்கள் எல்லாத்துக்கும் 5 பேருக்கு அப்துல்லான்னு பேர். அதனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இப்படி 5 பேருக்கு அப்துல்லான்னு பேர். அதனால இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்னு மஸ்ஊத் அப்படின்னு தான் அவங்க பேர் பிரபலியமாக இருந்துச்சு.
ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்ததுக்கு ஸல்லல்லாஹு ஏன் தேர்ந்தெடுக்க இன்னொரு காரணம் இருக்கு. அவங்க உயரம் குள்ளமான, அவங்க பயப்படவும் செஞ்சாங்க. யாரும் சொல்லதா என்னை அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் எந்திரிச்சு வந்துடுவானே, அவனுக்கு உயிர் இருக்குல்ல, உயிர். இவங்க ஆள் உயரமும் கம்மி, இவங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, அவன் மோசமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் தான் போகணும்னு சொன்னாங்க, நீங்கள் தான் போகணும். கடைசியில் இவங்க தான் போனாங்க, அவன் கழுத்தை வெட்டி முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்கண்டா, அதுக்கு ஒரு பின்னணி காரணம் உண்டு. சூரத்துர் ரஹ்மான் அத்தியாயம் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை காபாவில் ஓதுறது யாருன்னு கேட்டாங்க. ஹரமில் போய் ஓதுறது யாருன்னு கேட்டாங்க. அப்போ ஓத முடியாத காலம். குர்ஆன் சவுண்டு கேட்டுச்சுன்னா அடி துவச்சி எடுத்துருவாங்க இந்த காலம். அப்படிப்பட்ட சூழல் நிறைந்த நேரம். அதுதான் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரை சொல்லதான் நான் ஓதுறேன்னு சொன்னாங்க. நான் ஓதுறேன். திரும்ப கேட்டாங்க, எல்லாம் கம்பெண்ட் இருந்தாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க. திரும்ப கேட்டாங்க. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் நான் ஓதுறேன்னாங்க. போனாங்க, போய் ஓதுனா அரபு மக்கள் தான் அல்லவா, அவங்க என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் திரும்ப கூர்ந்து கவனமாக பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய விஷயமாக தெரியலை. ஓஹோ, இவருடைய நண்பர் முகமது அவங்க யாரை ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த நபிக்கு வந்திருக்க வேதம்னு சொல்கிறது தான் இவர் ஓதுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் அபூஜஹல் அங்கே இருந்தான். அபூஜஹல் பலாண்டு ஓங்கி ஒரு அறை விட்டான். அதில் ஹஸரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேட்கும் திறனே கொஞ்சம் குறைகின்ற அளவிற்கு அடி விழுந்துருச்சு. ரொம்ப பாதிக்கப்பட்டான். அழுதுகிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, இப்படி அபூஜஹல் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு இது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில வினாடிகள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அடுத்த ஒரு சில ஃப்ராக்சர் சின்ன, அதாவது சற்று நேரத்திலே ஒரு சில வினாடிகளில் பெருமானாருடைய முகம் மாறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு சந்தோஷ கலை தெரிகிறது. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, யாரை சொல்லலாம், இப்போ தானே நம்முடைய தோழர் அடிபட்டு வந்திருக்கிறார், அபூஜஹல் அடிச்சிட்டான்னு சொல்லி பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய முகத்தில் மாற்றம் தெரிந்ததே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். ஆனால் இந்த பத்ருடைய நிகழ்வுக்கு பின்னால் ஹஸரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலுடைய தலையை கொண்டு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த தோழர்களிடத்தில் சொன்னார்கள், தோழர்களே, அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க உங்களுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியுதே அப்படின்னு சொல்லி, இந்த காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டதுன்னு சொன்னான். அந்த நேரத்தில் எனக்கு இந்த காட்சி காண்பிக்கப்பட்டது. அவன் எவ்வளோ பெரிய ஆள் தன்னை பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனை காலி பண்ணுறதுக்கு அல்லாஹ் அவனை விட ரொம்ப பெரிய ஆளோ அதுக்கு ஈக்குவலான ஆளை தேர்ந்தெடுக்கலை. 2 சின்ன பிள்ளைங்களை வச்சு வேலையை முடிக்க வச்சான். அவனை முழுசாக முடித்து ஃபைனல் பண்ணிட்டு கொண்டு வர்றதுக்கு பெரிய ஆட்களை அனுப்பணும் இல்லை. யார் பயப்படுவாங்களோ, தோற்றத்தில் மிக சாதாரணமான தோற்றமுடையவர்களோ அவங்களையே அனுப்பி அல்லாஹ் அந்த வேலையை ரப்பு முடிக்க வைக்கிறான். இதுதான் சொல்ல, இது இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. துனியாவில் நாளை மறுமையில் அவனை பார்த்து சொல்லப்படும், இன்னக அன்தல் அசீசுல் கரீம். நரகத்தினுடைய மையப்பகுதியில் கொண்டு போடப்பட்டு அந்த கொதிக்கும் ஈயத்தை அவனுடைய தலையில் ஊற்றி வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வெளியில் போகக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது எப்படி இருக்கு, இன்னக அன்தல் அசீசுல் கரீம். நீ உலகத்தில் இருக்கும்போது சொன்னீல, நான் அசீஸ் நான் கரீம்னு சொன்னீல, என்னை மிகப்பதற்கு யாருமே இல்லை, நான் வல்லவனுக்கெல்லாம் வல்லவன், நான் மிகுந்த கண்ணியத்திற்குரியவன் என்று சொன்னாய் அல்லவா. அத்தையை சொன்ன நீ அசீஸ் ஆச்சே, நீ கரீம் ஆச்சே, இப்பொழுது நீ அனுபவித்து பார் என்று அவனிடத்தில் சொல்லப்படும். இது குறிப்பாக யாரை பார்த்து சொல்கிற வார்த்தை? அபூஜஹலை பார்த்து சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஆனால் அபூஜஹலுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அபூஜஹலுக்கும் சொல்லப்படும். அபூஜஹலை போன்றிருக்கக்கூடிய எல்லா காஃபிர்களுக்கும் இது பொருந்தும். அது முடிச்சுட்டு மேலும் அல்லாஹின் தரப்பிலிருந்து மலக்குமார்கள் வழியாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, இன்னஹாதா மா குன்தும் பிஹி தம்தரூன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவை இன்னஹாதா, நிச்சயமாக இந்த தண்டனை இருக்கே, மா குன்தும் பிஹி தம்தரூன், எதில் நீங்கள் சந்தேகப்பட்டீர்களோ அதுவாகும் இது என்று சொல்லப்படும். அப்படின்னா என்ன? எது விஷயத்தில் உங்களுக்கு ஈமான் இல்லையோ, எதை நீங்கள் நம்பலையோ, எதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சோ அதுதான் இது. இன்னொரு இடத்துல குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும், ஹாதிஹின் நாருல்லதி குன்தும் பிஹா துகத்திபூன், நரகவாசிகளை நரகத்தில் போட்டதற்கு பின்பு இந்த நரகம் இருக்கிறது, இதுதான் நீங்கள் பொய்ப்படுத்திய நரகம். நீங்கள் ஏற்றுக்கல இல்லை,
நரகம்னு சொன்னதுக்கு நம்பல இல்லை, சொர்க்கத்தை நம்பல, நரகத்தை நம்பல இல்லை. நீங்க நம்ப மறுத்த, பொய்ப்படுத்திய நரகம் இதுதான் என்று அவர்கள் நாளை மறுமையில் தண்டிக்கப்படுகின்ற பொழுது சொல்லப்படும். அப்போ குர்ஆன் ஷரீஃபின் விரும்பினார்கள் எழுதுறாங்க, இன்னஹாதா மா குன்தும் பிஹி தம்தரூன், நிச்சயமாக இது நீங்கள் சந்தேகப்பட்டீர்களே அதுதான் இந்த தண்டனை. இது இறை மறுப்பாளருக்கு சொந்தமானதாக இருந்தாலும், மோமின்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை என்றிருந்தாலும் கூட, ஆனால் மோமின்கள் திட்டமிட்டு பல்வேறு பாவங்களை எத்தகைய நரகத்தின் அச்சமின்றி செய்கின்றார்களே, அவர்கள் என்ன அர்த்தத்தில் செய்கிறார்கள்? தண்டனை இல்லைன்னு நினச்சி செய்கிறாங்களா, தண்டனை இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினச்சி செய்கிறாங்களா? அப்போது பெரும் பாவங்கள் செய்யப்படுகின்ற பொழுது திட்டமிட்டு பெரிய பெரிய பாவங்களை செய்கின்ற நேரத்தில் அதற்கான தண்டனையை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல், லட்சியம் செய்யாமல் பாவங்கள் செய்யப்படுமானால் நாளை மறுமையில் அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற பொழுது ஒருவேளை அவர்களுக்கும் சொல்லப்படும், இதில் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருந்தீங்கல்ல, இதை பற்றி பயப்படாமல் இருந்தீங்கல்ல, இதை கண்டுக்கிறாமல் இருந்தீங்கல்ல, இதை நினைச்சு பார்க்கல, அதுதான் இது என்று சொல்லப்படும் என்று எழுதுகிறார். இறை மறுப்பாளர்களுக்காக இருந்தால் உங்களுக்கு அதை பற்றி ஈமான் இல்லை, நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள், உங்களுக்கு அதை நீங்கள் நம்பலை, அதுதான் இந்த தண்டனை இன்னைக்கு அனுபவிங்கன்னு சொல்லப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவங்கள் செய்த மூமின்கள் அவர்களாக இருந்தால் அப்போ அவங்களுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு நீங்கள் நரகத்தை நம்பத்தானே செஞ்சீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு ஏன் கவனக்குறைவாக ஏற்பட்டுச்சு, அதையே நீங்கள் லட்சியம் பண்ணலை, அலட்சியமாக இருந்துட்டீங்களே, ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டீங்க, இதுக்கு இவ்வளவு தண்டனைன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டும் கூட அந்த தண்டனைக்குரிய விஷயங்களை நீங்கள் சாதாரணமாக செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? அதை பற்றி நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று தானே அர்த்தம். நீங்கள் எதை கண்டுகொண்டவில்லையோ, எதை நீங்கள் அலட்சியம் செய்தீர்களோ அதுதான் இந்த தண்டனை, இப்பொழுது அனுபவியுங்கள் என்று சொல்லப்பட்டால் நம் நிலை என்ன ஆகும் என்று ஹதீஸ் குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் மோமின்களும் இது விஷயத்தில் கவலைப்பட வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பதிவு செய்கிறார்கள். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, மூமின்களை பற்றி இறைமறுப்பாளரை பற்றி சொன்னால் மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், மூமின்களை பற்றி முதல்ல சொன்னால் இறைமறுப்பாளரை பற்றி சொல்லுவான், மூமின்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயர்தரமான நன்மைகளை பற்றி சொன்னால் இறைமறுப்பாளர்கள் தண்டிக்கப்படுகின்ற தண்டனை பற்றி அல்லாஹ் சொல்வான். இந்த இடத்துல முதல்ல இறைமறுப்பாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையை விரிவாக சொல்லப்பட்டதால் அதற்கு அடுத்து அல்லாஹ் மோமின்களுக்கும் இறையச்சமுடையவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மறுமையின் சுகபோகமான வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் தண்டனையை பற்றி சொல்லப்பட்டது, இவ்வளவு தண்டனை, இவ்வளவு மோசமான நரகம், இதில் எப்படி இது பண்ண முடியும்? அல்லாஹ் சொல்றான், இது மோமின்களுக்கு இல்லை, முத்தகீன்களுக்கு அல்ல, இறையச்சமுடையவர்களுக்கு இல்லை, நீங்கள் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்த மிக மிக மேலான வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். இன்னல் முத்தகீன், நிச்சயமாக இறையச்சமுடைய நல்லோர்கள், ஃபீ மகாமின் அமீன், பாதுகாப்பான உயர்ந்த இடத்தில் நாளை மறுமையில் இருப்பார்கள். அது எந்த இடம்? ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், தோட்டங்களும் நீரூற்றுகளும் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அவர்கள் வீற்றிருப்பார்கள். யல்பஸூன மின் சுந்துஸின் வ இஸ்தபரகின் முத்தகாபிலீன், மேலும் அவர்கள் சுந்துஸ் இஸ்தபரக் எனும் பட்டாடைகளை உடுத்தி இருப்பார்கள். முத்தகாபிலின், எல்லோரும் ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்த நிலையில் இருப்பார்கள். கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், அது மட்டுமின்றி மேலும் அவர்களுக்கு ஹூருல் ஈன் கன்னியரை நாம் ஜோடிகளாக அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்போம். மேலும் யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாகிஹத்தின் ஆமினீன், அவர்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொரு கனி வகைகளையும் அவர்கள் அங்கே அழைப்பார்கள், அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். அந்த கனி வகைகள் இப்பொழுது தரப்படுகிறது, இன்னொரு தடவை கேட்டால் கிடைக்காதோ என்ற எண்ணமோ அல்லது காலியாகிவிடுமோ என்ற எண்ணமெல்லாம் எந்த சூழலும் அச்சமில்லாத நிலையில் அவர்களுக்கு கேட்கின்ற பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். லா யதூகுன ஃபீஹல் மௌத இல்லல் மௌத்தல் ஊலா, முதலில் அவர்கள் இந்த உலகத்தில் சந்தித்த மரணத்தை தவிர்த்து வேறு மரணத்தை இன்னொரு முறை அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். வவகாஹும் அதாபல் ஜஹீம், மேலும் அவர்களை அல்லாஹ் அந்த நரகத்தின் தண்டனையிலிருந்து பாதுகாக்கவும் செய்வான். ஃபதுலம் மிர் ரப்பிக், இவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ், இவைகள் அனைத்தும் உங்களது ரப்பின் பெருங்கருணையினால் கிடைக்கும். ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, இந்த சூழல் யாருக்கு வழங்கப்பட்டதோ இவர்கள் இதுதான் மாபெரும் வெற்றி. فَإِنَّمَا يَسَّرْنَاهُ بِلِسَانِكَ, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாம் இந்த வேதத்தை
உங்களது மொழியில் அழகிய விதத்தில், எளிமையான விதத்தில், தெளிவான விதத்தில் நாம் கொடுத்ததெல்லாம் லஅல்லஹும் யததக்கரூன், இந்த மக்கள் இதை ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். படிப்பினை பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ், யார் படிப்பினை பெறவில்லையோ ஃபர்தகிப், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நாளை மறுமையில் என்ன நடக்கும் என்பதை. இன்னஹும் முர்தகிபூன், நிச்சயமாக அவர்களும் எதிர்பார்க்கக்கூடியவர்களே என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மோமின்களுக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு கிடைக்க ஒரு சுகபோகமான வாழ்க்கை. இன்னல் முத்தகீன் ஃபீ மகாமின் அமீன், நிச்சயமாக முத்தகீன்கள், இங்கே முத்தகீன்கள் என்றால் மூமின்கள் என்பது பொருள். இறையச்சமுடைய நல்லடியார்களான முத்தகீன்கள் ஃபீ மகாமின் அமீன், இந்த உலகத்தில் யார் தக்வாவோடு வாழ்ந்தார்களோ நாளை மறுமையில் அவர்கள் மிக பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள். அதில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். முத்தகீன் அல்லாஹ் மோமின்கள் சொல்லாம், முத்தகீன் அது சொல்கிறதுக்கு காரணம் ஈமானும் இறையச்சமும் இருப்பவர்கள். அப்போ யாருடைய உள்ளத்தில் தக்குவா முழுசாக இருந்துச்சோ இவங்க டைரெக்டாக சொர்க்கத்துக்கே வந்துடுவாங்க. எங்கே போயிட்டு வர வேண்டியது இல்லை, நரகத்தை பார்த்துட்டோ அதை அனுபவிச்சுட்டுலாம் வர வேண்டியது இல்லை. நேரடியாக சொர்க்கத்திற்கு அவர்கள் வருவார்கள். ஒருவேளை ஈமான் இருந்து தக்குவா இல்லாமல் தவறுகள் ஏற்படுமானால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து அவர்களை சொர்க்கத்திற்கே அனுப்பிவிடலாம். ஒருவேளை ரப்பு நாடினால் அந்த பாவத்தின் அளவுக்கு தகுந்தவாறு தண்டித்து அதற்கடுத்தும் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். எனவே இந்த இடத்துல வாசகம் இன்னல் முத்தகீன், நிச்சயமாக இறையச்சமுடைய அந்த தக்வாவிற்கு சொந்தக்காரர்களான மோமின்கள் ஃபீ மகாமின் அமீன், நாளை மறுமையில் மிக பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள். பாதுகாப்பான இடம் என்பது எது? சொர்க்கம்தான். ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன், தோட்டங்களும் நீரூற்றுகளும் இருக்கக்கூடிய அந்த உயர்தரமான சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதில் அவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட இடம், அந்த இடத்துடைய சூழல் என்ன அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல். எல்பசூன மின் சுந்துஸின் வ இஸ்தபரக், அவங்களுக்கு சாதாரண ட்ரெஸ்லாம் இருக்காது, பட்டாடைகளை தான் உடுத்துவார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகத்தில் பட்டாடைகளை உடுத்தாதீங்க, லா தல்பசுல் ஹரீர், யார் பட்டாடையை உடுத்துறாங்களோ மறுமையில் நசீப் இல்லாதவன் தான் உடுத்துவாங்க. ஃபைன்னஹு லிபாசு மன் லா ஹலாக லஹு ஃபில் ஆখিরা, மறுமையில் நசீப் இல்லாதவன் தான் இங்கே துனியாவில் பட்டாடை உடுத்துவான். இங்கே உடுத்துறவனுக்கு மறுமையில் நசீப் இருக்காது. மறுமையில் உடை நசீப் இருக்காதுன்னா சொர்க்கமே நசீப் இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா சொர்க்கத்தின் உடையே பட்டாடை தான். லிபாசுகும் ஃபியா ஹரீர், இன்னொரு வசனத்தில் வரும் அவர்களுடைய உடை பட்டாடையாகும். நிறைய சூரத்தில் கஹ்ஃப்லையும் வரும் எல்பசூன மின் சுந்துஸின் வ இஸ்தபரக், நிறைய வசனங்களில் இந்த வார்த்தைகள் வரும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நாளை மறுமையில் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள், அது தோட்டங்களும் நீரூற்றுக்களும் நிறைந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். மேலும் அங்கு அவர்களுடைய உடை பட்டுடை. அந்த பட்டாடையில் ரெண்டு வார்த்தை அல்லாஹ் சொல்றான், சுந்துஸ் இஸ்தபரக். சுந்துஸ்னாலும் பட்டாடை தான், இஸ்தபரக்னாலும் பட்டாடை தான். சுந்துஸ் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான மெல்லிய பட்டாடைகளாக இருக்குமா. இஸ்தபரக் என்பது திக்கான, அதிலேயே கொஞ்சம் கெட்டியான உடை, ரொம்ப பளபளன்னு மின்னும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அத்தகைய உடைகள் தான் அவருடைய உடைகளாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அல்லது அது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இப்போ வேஸ்ட் இருக்குது, ஷர்ட் இருக்குது, பனியன் இருக்குல்ல, இது மாதிரி மேலே போடக்கூடிய உயர்தரமான துண்டுகள், இவைகளில் ஒரு பார்ட்டு சுந்துஸில் இருக்கும், இன்னொரு பார்ட்டு இஸ்தபரக்கில் இருக்கும். ஒரு பார்ட்டு சில உடைகள் சுந்துஸ் என்னும் உடைகளிலும் அந்த அந்த கேட்டகரியிலும், சில உடைகள் இஸ்தபரக் என்ற வகையை சார்ந்தவைகளாக இருக்கும். இன்னொன்று அல்லாஹ் சொல்றான், முத்தகாபிலீன், அந்த சொர்க்கவாசிகள் ஒருவரை ஒருவர் முன்னோக்கி அமர்ந்திருப்பார்கள். சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, அந்த உடை உடுத்தி இருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்து இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் சந்திப்பது முன்னோக்கி சந்திப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தமா? இப்ப நம்ம பார்க்கிறோம், யாரும் யாருடைய வட்டமா உட்காரன்னு வைங்களேன், எல்லோரும் எல்லோரையும் பார்ப்போம். யாருடைய முதுகுக்கு பின்னாலும் வேறொருவர் இருக்க மாட்டார். இப்ப நமக்கு பின்னால முதுகுக்கு பின்னால் ஆள் இருக்குல்ல, ஒரு கூட்டமாக உட்காந்துருக்கோம், முதுகுக்கு பின்னால் ஆள் இருக்காங்க. ஒரு மஜ்லிஸில் ஒரு மஷோராவில் உட்காந்துருக்கோம், குறைந்த பேர் உள்ளது, வட்டமாக உட்காந்துருக்கோம். இப்போ ஒரு 15-20 பேர் இருக்கோம், 20 பேருடைய முதுகு யாருக்குமே தெரியாது, எல்லாருமே முகத்தை பார்க்குறோம். சொர்க்கத்தில் இப்படி தான் உட்கார்ந்துருப்பாங்க. சொர்க்கத்தில் எல்லோரும் முகம் பார்த்த நிலையில் அமர்ந்திருப்பார்கள். முத்தகாபிலி, அதுக்காக தான் அர்த்தம் எழுதுகிறார். முத்தகாபிலி அப்படின்னு சொன்னால் யாரும் யாருடைய முதுகுக்கு பின்னால் இருக்கிறது இருக்காது, எல்லோருமே ஒருவரை ஒருவர் நேரடியாக முகத்தை பார்ப்பதை போன்றது. சரி, அப்போ நல்ல ட்ரெஸ்ஸு. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அப்போ உங்கள் ட்ரெஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, ஜோடி வேணுமே. கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஐன்,
ஹூருன் ஈன் என்று சொல்லப்படுகின்ற உயர்தரமான கண்ணழகிகளை அவர்களுக்கு நாம் இணையாளர்களாக ஜோடிகளாக ஆக்கி தருவோம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு அல்லாஹ் ஹூருல் ஈன்களையும் கொடுப்பான். அவங்களுடைய அழகை பற்றி வர்ணிக்கப்படும். ஸல்லல்லாஹு ஹதீஸில் சொல்லுவாங்க, ரமலானுடைய சிறப்பை பெற்று வருகின்ற ஒரு ஹதீஸில் வரும், சொர்க்கம் ரமலான் முடிந்ததிலிருந்து மறு ரமலானுக்காக அலங்கரிக்கப்படுகிறது. ரமலானுடைய பிறை தெரிந்து விட்டால் சொர்க்க தெரிந்து ஒரு தென்றல் காற்று வீசும். அது ஹூரின் பெண்களை அப்படியே அவர்கள் மீது பட்டு செல்லும். அப்புறம் இந்த ஹூரின் பெண்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ் மஜஅல் லனா அஸ்வாஜன், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஜோடிகளை தர வேண்டும். அவர்கள் மூலம் எங்கள் கண்களும் எங்கள் மூலம் அவர்கள் கண்களும் குளிர்ச்சி அடையுமே, அத்தகைய ஜோடிகளை இணைகளை எங்களுக்கு தா என்று ஊர்லீன்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க. அவருடைய அழகை பற்றி சொல்கின்ற பொழுது அதே இடத்துல அந்த ஹதீஸ்ல வரும், அவர்கள் தங்களது சுண்டு விரலை வெளியில் அந்த பூமியில் நீட்டினால் சூரியன் ஒளி இழந்து விடும், அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவருடைய தோல் உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் மட்டுமல்ல, எலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் கூட தெரியும், அவ்வளவு பேரழகு. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்படும், இந்த ஹதீஸ் இதுல பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அந்த பெண்களில் ஒருவர், ஹூரில் பெண்களில் ஒருவர் இந்த கடலில் துப்பினால் கடல் நீர் முழுக்க சுவை நீராக மாறிவிடும். கடலில் துப்பினால், கடல் ஒட்டுமொத்த உப்பும் உள்ள பகுதி, உப்பு தண்ணீர் தானே. கடலில் அவர்கள் எச்சில் துப்பினால் அந்த எச்சிலின் இனிமையினால் ஒட்டுமொத்த கடல் நீரும் சுவை நீராக மாறிவிடும். இவ்வளவு உயர்ந்தவர்கள் ஹூருல் ஈன். அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்வான், அவர்கள் மக்னூன், பதிக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள் என்றெல்லாம் வரும். உயர்தரமான மாணிக்கங்கள் முத்துக்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். யாரும் இதற்கு முன்பு அவர்களை எந்த ஆண் இனமோ அல்லது மனித இனமோ எந்த ஜின் இனமோ அவர்களை தீண்டி இருக்கார். லம் யத்மிஸுன இன்சுன் கபலஹும் வலா ஜான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். அந்த வசனம் வரும். யாரும் அவங்கள தொட்டிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷான அந்த கன்னியர்கள் வழங்கப்படுவார்கள். கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன் யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாகிஹத்தின் ஆமினீன். மேலும் அங்கு அவர்கள் பல்வேறு கனி வகைகளை, பழ வகைகளை அந்த மக்கள் சொர்க்கவாசிகள் கேட்பார்கள். அவங்க இந்த பழம் வேணும், அந்த பழம் வேணும், எந்த பழம் கேட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொன்னா ஆமினீன், அச்சமற்ற நிலைன்னு சொன்னா, ஓகே இப்போ கேட்டோம் கிடைச்சிருச்சு, இன்னொரு தடவை கேட்டாலும் கிடைக்குமா, சரி இன்னொரு தடவை கேட்டால் கொடுத்துடலாம், 5வது தடவை கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, யோசிப்போமா இல்லையா? அந்த பயமே இருக்காது. இனிமேல் கிடைக்காது என்றது இருக்காது. காலி ஆயிடுச்சு இல்லை, அல்லது முதல்ல வந்த பலன் டேஸ்ட்டு, 2வது பலன், அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். சரி, அவங்களுக்கு அங்கே மவுத்தாவது வருமா? சரி, இப்படி சந்தோஷம்லாம் கரெக்டு தான். எவ்வளோ நாளைக்கு நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளோ நாளைக்கு ஆட்டம் போட போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே சொல்லுவாங்க. லா யதுகூன ஃபீஹல் மௌத் இல்லல் மௌத்தல் ஊலா. இந்த உலகத்தில் அவர்கள் சந்தித்த மரணத்தை தவிர்த்து வேறு மரணமே இருக்கா. நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள், நிரந்தரமான வாழ்க்கை. மேலும் அல்லாஹ் அவங்களை சிறப்புப்படுத்துறதுக்காக சொல்றான், வகாவும் அதாபல் ஜஹீம். எந்த நரகத்தை கண்டு அவர்கள் இந்த உலகத்தில் பயந்தார்களோ அந்த நரகத்திலிருந்து அவர்களை அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து விட்டான். இப்போ ஹதீஸில் பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லப்படும், இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதன். சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லப்படும், இனிமே நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு நோயே கிடையாது. இங்கே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற நோய் வந்துடுது, நோயுடைய பயம் இருக்குமா இருக்காது. அங்கே நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள், உங்களுக்கு ஒருபோதும் நோய் ஏற்படாது. ஒயின்னலக்கும் தைஷு அன் தைஷு ஃபலா தமூத்து அபதன். நீங்கள் எப்பொழுதும் இங்கு வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், உங்களுக்கு மரணமே ஏற்படாது. ஒயின்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஸு அபதன். நீங்கள் இங்கு சொர்க்கத்தில் எப்பொழுதும் ஒரு சுகபோகமான வாழ்க்கையிலே இருப்பீர்கள், ஒருபோதும் அது நீங்காது. இன்னைக்கு சந்தோஷமான வாழ்க்கை, நாளைக்கு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ண, அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். ஒயின்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதன். இன்று நீங்கள் வாலிபர்களாக இருக்கின்றீர்கள், எப்பொழுதும் வாலிபர்களாகவே இருப்பீர்கள். வயோதிகம்ங்கிறது சொர்க்கத்தில் இல்லை. இப்படி சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லப்படும் என கூறப்படுகிறது.
பெரிதொரு ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மனித்தகல்லா தஹலல் ஜன்னா யன்அமு ஃபீஹா வலா யபஅஸ் வ யஹ்யா ஃபீஹா ஃபலா யமூத் லா தப்லா சியாபுஹு வலா யஃப்னா ஷபாபுஹு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வை யார் பயந்து நடந்தார்களோ அத்தே இறையச்சமுடைய தக்வாவுடைய மோமின்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைக்க செய்வான், சுகங்களை அவர்களுக்கு தருவான், ஒருபோதும் அந்த சுகங்களுக்கு மாற்றமானது அவர்களுக்கு ஏற்படவே செய்யார். மேலும் அங்கு அவர்கள் நிரந்தரமாக ஹயாத்தோடு இருப்பார்கள், மௌத்தாக மாட்டார்கள். அவருடைய உடைகள் பழையதாக மாறாது, அவருடைய வாலிபமும் போகாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு தருவான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் சொர்க்கவாசிகள் தூக்கத்தை பற்றி கேட்கப்பட்டது. சொர்க்கவாசிகள் சுயில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயனாமு அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் தூங்குவார்கள் என்று கேட்கப்பட்டது. ஃபகால் அன்னௌமு அஹுல் மௌத், தூக்கம் மரணத்தின் சகோதரன். சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டார்கள், அவர்களுக்கு அது தேவைப்படாது. இந்த உலகத்தில் தான் ஒரு வேலை நம்ம தூக்கமே எதுக்குன்னு கேட்டால், ஒரு வேலை செய்கிறோம், ரொம்ப டயர்டாயிரும், ஆள் டயர்டாயிரும், ஃபிசிக்கலாக டயர்டாயிரும், பிரெயினும் டயர்டாயிரும். தூங்குவதன் மூலம் உடல்களும் உடலுறுப்புகளும் அமைதியாக இருக்கும். முக்கியமாக பிரெயின் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காகத்தான் தூக்கம். அப்போ தூங்கினதுக்கு பின்னாடி மீண்டும் புத்துணர்ச்சியோடு அடுத்த வேலைகளுக்கு நம்ம தயாராக ஆவோம். இது மாதிரியான டயர்ட்னஸ் அங்கே இருக்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. தூங்கிலாம் நேரத்தை கழிக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் சந்தோஷத்திலேயே எப்பொழுதும் இன்பத்திலேயே இருங்கள் என்று அல்லாஹ் அத்தைய வாழ்க்கையை அவர்களுக்கு தருவான் என்பது அதன் பொருள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபضலம் மின் ரப்பிக், யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய ரப்பின் கருணை. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவ்வளவு கிடைக்குது, நிறைய முத்தகங்கள் கிடைக்குதுன்னு சொன்னால் யாரும் தங்களுடைய ஆற்றல் திறமைன்னு அப்படி யாரும் நினைச்சிடக்கூட. உங்கள் இறைவனின் பெருங்கருணையினால் உங்களுக்கு இது வழங்கப்பட்டது. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், இத்தகைய வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்தான், அதுதான் வெற்றியின் உச்சம். இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதோ இதுதான் உண்மையான வெற்றி. இந்த வெற்றி நிறைந்த வாழ்க்கை அல்லாஹ் தனது அருளால் உங்களுக்கு தருவான். உங்களுக்கு மென்சேலா மோமின்களுக்கு ரப்பு தருகிறான். இது அவனது கருணையோடு தொடர்புடையது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொன்னாங்க, யஅமலு வஸத்திது வகாரிபு, சொன்னாங்க, நல்லா அமல் செய்யுங்க, தொழுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, திக்ர் செய்யுங்க, தஸ்பியா செய்யுங்க, இபாதத் செஞ்சுக்கிட்டே இருங்க. வஸத்திது, நேர்மையாக நடங்கள். வகாரிபு, உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். நன்மையான காரியங்களை அதன் பக்கம் நெருக்கமாகவே இருங்கள். அதே சமயத்தில் வாழமோ, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அன்ன அஹதன் லா யுத்கிலஹு அமலுஹு அல் ஜன்னா, எந்த ஒருவரையும் அவருடைய அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போக வைக்காது. எல்லாம் செய்யுங்க, அதான் முக்கியமானது, எல்லாம் செய்யணும். ஆனால் இவை சொர்க்கத்திற்கு கொண்டு போக வைக்காது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், வலாந்த யார ரசூலல்லாஹ், பெருமானாருடைய உங்களுடைய அமலும் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போக வைக்காதா? ஆம், அதில் சந்தேகமே இல்லை. வலா அன, எனக்கும் அப்படித்தான், எனக்கும் என்னுடைய அமல் சொர்க்கத்திற்கு கொண்டு போகாது. இல்லா ஐ யதகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மத்தி மின்ஹு வ ஃபضலின், அல்லாஹ் அவனது கருணையையும் அவனது பெருங்கருணையை கொண்டு என்னை உள்ளடக்கி கொண்டாலே தவிர, அல்லாஹ் அவனது கருணையை கொண்டு எனக்கு தருவானே தவிர எனது அமலை கொண்டு அல்ல. அதனால தான் சொல்லுவாங்க, சொர்க்கத்திற்கு நமது அமல்களால் சொர்க்கத்தை பெற முடியாது. நமது அமல்கள் அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்றுத்தரும். அந்த கருணை சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அமல்கள் வேண்டும், அமல் இல்லாமல் இருக்க முடியாது. அமல்கள் இறையச்சம் நிறைந்த அமல்கள் வேண்டும். இந்த அமல்கள் எதற்கு? இந்த அமல்கள் தான் இறைவனுடைய பேரருள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். அந்த பேரருள் தான் சொர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக. இந்த பேரருளை கொண்டுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக லஅல்லஹும் யததக்கரூன். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறோமே, இந்த வேதத்தை அரபு மொழியில், அற்புதமான மொழியான அரபு மொழியில் நம்ம தந்திருக்கிறோம். இதையெல்லாம் கொடுத்ததற்கு, அதே போல் இந்த வேதத்தில் ரொம்ப தெளிவாகவும் கொடுத்துருக்கிறோம். எத்தகைய சந்தேகத்திற்கிடமின்றி, எத்தகைய சிரமங்களுமின்றி படிப்பதற்கு, விளங்குவதற்கு, புரிவதற்கு மிக எளிய வகையில் எல்லாத்தையும் நம்ம தந்திருக்கிறோமே. ஏன் அப்படின்னு கேட்டால், லஅல்லஹும் யததக்கரூன், அந்த மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான், புரிஞ்சு அமல் செய்யணும், இறையச்சத்தோடு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்.
அல்ஹம்துலில்லாஹ் அதை பெற்றவர்கள் பலர். இவ்வளவு தெளிவாக இருக்கிறது தெரிந்திருந்தும் முரணாக மறுப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அவங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஆறுதல் இருக்கின்ற விதத்திலும் அவ்வாறு ஏற்க மறுப்பவர்களை எச்சரிக்கின்ற விதத்திலும் அல்லாஹ் கூறுகிறான், ஃபர்தகிப் இன்னஹும் முர்தகிபூன். யா ரசூலல்லாஹ், நீங்களும் எதிர்பாருங்கள், அவர்களும் எதிர்பார்க்கட்டும். இறைவனின் பேருதவியும் வெற்றியும் நாளை மறுமையில் யாருக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து தான் தெரியுங்கிறது அர்த்தம் அல்ல. அந்த இறைவனின் பேருதவியும் வெற்றியும் யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களான நபிமார்கள் ரசூல்மார்கள் உங்களுடைய நபி ரசூல் என்னும் உங்களை பின்பற்றிய மோமின்கள் இவர்களுக்குத்தான் வெற்றியும் அல்லாஹ்வின் பேருதவியும் உண்டு. அதில் சந்தேகமே இல்லை. அதில் நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த காட்சியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களும் எதிர்பார்க்கட்டும், அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகிறது என்பதை அவர்கள் பார்க்கட்டும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதபல்லாஹு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதபல்லாஹு ல அக்லிபன்ன அன வ ருசுலி. சூரத்து முஜாதலாவுடைய அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம், அல்லாஹ் உறுதி செய்து விட்டான், அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான், ல அக்லிபன்ன அன வ ருசுலி, நிச்சயமாக நானும் என்னை போன்று சகோதர ரசூல்மார்களும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் வெற்றி அடைந்தவர்களாகவும் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுமாறு அல்லாஹ் சொன்னான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னால நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா. நிச்சயமாக நாம் நமது ரசூல்மார்களுக்கும் மோமின்களுக்கும் கண்டிப்பாக நம்முடைய உதவியை செய்வோம். மேலும் யௌம யகூமுல் அஷ்ஹாத், இந்த ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலும் நம் உதவி அவர்களுக்கு கிடைக்கும். நாளை மறுமையில் சாட்சிகள் நிலைநிறுத்தப்படுகின்ற நாளில் கிடைக்கும். யௌமலா யன்ஃபஉ ஸாலிமீன மஅதிரத்துஹும், தவறு செய்தவர்களுக்கு அவர்களுடைய பச்சாதாபங்கள், அவர்கள் கூறுகின்ற காரணங்கள், சாக்கு போக்குகள் எதுவும் பயனளிக்காதே. அந்த நாளிலும், அதாவது மறுமை நாளிலும், இந்த உலகத்திலும் ரசூல்மார்களுக்கும் மூமின்களுக்கும் நம்முடைய உதவி உண்டு, நாளை மறுமையிலும் கண்டிப்பாக அவர்களுக்கு நம் உதவி உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை கருத்தில் கொண்டு ஃபர்தகிப் இன்னஹும் முர்தகிபூன். யா ரசூலல்லாஹ், நீங்களும் எதிர்பார்த்திருங்கள். இந்த குர்ஆன் ஷரீஃபை உங்களுக்கு நம்ம இந்த மொழியில தந்து அவங்க பின்பற்றணுங்கிறக்காகத்தான் இவ்வளவு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இதற்கு பின்பும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் வெற்றிகளையும் உங்களுக்கும் உங்களுடைய மோமின்களுக்கும் அல்லாஹ் தருவான். நீங்களும் எதிர்பாருங்கள், நாளை மறுமையில் அவர்களும் எதிர்பார்க்கட்டும் என்று இந்த 59வது வசனத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அல்லாஹின் பேரருளால் இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரத்தில் அடுத்த 45வது அத்தியாயமான அல் ஜாசியா எனும் அத்தியாயத்தை இன்ஷா அல்லாஹ் தொடங்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனங்களின் வழியாக நாம் எவற்றையெல்லாம் படிப்பினையாக விளங்க வேண்டுமோ அவற்றை விளங்குவதற்கும் பின்பற்றி நடப்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வா ஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله. صدق الله العظيم.